இன்றைக்கி சண்டே ஆனாலும் நான்வெஜ் கிடையாது, வெஜ் தான். பார்க்கலாமா? நேற்று ரம்ஜானுக்கு பிரியாணி வந்ததுனால சண்டே இன்றைக்கி நாங்கள் கீரையும் மீனும் தான். அப்பயும் நாங்கள் நான்வெஜ்ஜை விடலையே. பருப்பு கீரை வாங்கினேன். சரி, பருப்பு கீரை பண்ணிவிட்டு கிழங்கா மீன், வெள்ளைக்கிழங்கா ரொம்ப ரொம்ப நல்லது, கேன்சருக்கும் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் எப்படி நான் கீரை பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு வெறும் எப்பயுமே பச்சை மிளகாய் போட்டு சிறுபருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்கன்னா கருப்பாகக்கூடாது. லைட்டாக பொறுமையாக வறுத்துட்டு அதில் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வேக வச்சிடுங்க. நல்லா பருப்பு கொதிச்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீடியோ எடுக்கிற ரொம்ப ஆர்வத்தில் சிம்மில் வைக்காமல் ஹையில் வச்சிட்டேன். ஹையில் வச்சதுனால லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஸோ பாத்திரத்தை மாற்றிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வச்சேன். ஸோ இதுக்கு வெள்ளைக்கிழங்காய் வாங்கியிருந்தேன். வெள்ளைக்கிழங்காய் கேன்சருக்கு ரொம்ப நல்லது. லேடி ஃபிஷ் நினைக்கிறேன் இங்கிலீஷில். தேவையில்லாத மசாலாலாம் போடக்கூடாது மீனுக்கு. எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பொடி, உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய், அவ்வளோதான். இந்த 3 ஐட்டம். எண்ணெய் கூட தேவையில்லை. மிளகா பொடியும் உப்பு, அதுவும் குழம்பு மிளகாத்தூள். சிலர் ஆச்சி, ஃபிஷ் ஃப்ரை, சக்தி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, அது இதெல்லாம் போடுவாங்க. எந்த மசாலாவும் போடவே வேண்டாம். நம்ம குழம்பு மிளகா பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சிட்டிங்கனாவே மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனோட ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் நிறைய மசாலா போட்டுட்டு அந்த சிலர் வெங்காயம் அரைச்சி ஊற்றுறது, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சிம்பிளாக இருந்தால் தான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 ஐட்டம் தான் போட்டேன். நல்லா கூட்டாயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகா பொடியும் நான் போட்டுட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான். இப்போ பாருங்கள், பாத்திரத்தை மாற்றிட்டு அது கொஞ்சம் வெந்துடுச்சு. வெந்த உடனே நம்ம பருப்பு கீரையை நல்லா அலசிக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் வந்துச்சு. சண்டே நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நேற்று நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அதனால் வயிறுக்கு கொஞ்சம் கேப் விடணும். கொஞ்சம் உப்பை மேலே போட்டு கடைஞ்சி வச்சுடுங்க. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் சமைக்கும் போது கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி எடுத்து வச்சாலும். ஸோ என்ன பண்ணேன், டக்குன்னு அது வேகிற நேரத்தில் சைட் பை சைடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ கீரைக்கு ஒரு தாளிக்கணும். தாளித்தா தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிள் தாளிப்பு, ஒன்றுமே இல்லை. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை என்கிட்ட இல்லை. ஜீரகம், அவ்வளோதான். பூண்டு மெயினாக போட்டுடும். பூண்டு நல்லா வதங்கணும்னு சைடு பை சைடு நான் மீனையும் வறுத்துட்டேன். கிழங்கா மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முறன்னு இருக்கும். ஒருத்தவங்க 4 மீன் சாப்பிடுவேன். இந்த 5 மீன் எனக்கு 3, என் பொண்ணுக்கு 2ன்ற வகையில் வறுத்தாச்சு. இப்போ டைம் இல்லாததுனால நான் மிக்சியிலே அரைச்சிடுவேன். முக்கால்வாசி நான் மிக்சியில் அரைச்சிடுவேன். ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் மத்தில் கடைவேன். லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டுட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப குழந்தை செர்லாக் மாதிரி அரைக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய சண்டே சமையல் ரெடி. ஒரே டிஷ்ஷுன்றதுனால போர் அடிக்கணுன்ட்டு பருப்பு கடையில் வாங்கின பருப்பு பொடி, கொஞ்சம் கீரை நல்லா சுட போட்டு மீன். கண்டிப்பாக கிழங்கா மீன் யார் சாப்பிட்லையோ வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு மீனே நீங்கள் வாங்க மாட்டீங்க. கிழங்கா மீனும் கொஞ்சம் வெங்காயம் கண்டிப்பாக பச்சை வெங்காயம் சாப்பிட்றது நல்லது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லஞ்ச்லேயோ எதுலேயோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே நான்வெஜ் பண்ணும்போது